ஆக்டர் அருள்நிதி நடிக்கிற புது படத்துடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை டைரக்டர் பிரபு ஜெயராமன் டைரக்ஷன் பண்றாரு. தொடர்ந்து அருள்நிதி பாத்தீங்கன்னா ஹாரர் த்ரில்லர் ஜோனர்லயே படம் நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அந்த ஹாரர் த்ரில்லர்ல இருந்து வெளியே வந்து ஒரு ஜாலியான வில்லேஜ் சப்ஜெக்ட்ல தான் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இப்ப இந்த புது படத்துக்கு மை டியர் சிஸ்டர் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்துல அருள்நிதியுடைய அக்கா கேரக்டர்ல ஆக்டர் மம்தா மோகன்தாஸ் நடிச்சிருக்காங்க. மை டியர் சிஸ்டர் அப்படிங்கிற இந்த படத்துடைய அபிஷியல் டைட்டில் ப்ரோமோ வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செம ஃபன்னா இருக்கு அந்த வீடியோ. இந்த வீடியோ நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ஆக்டர் முனிஷ்காந்த் லீட் ரோல்ல ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் மிடில் கிளாஸ். இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் விஜயலட்சுமி நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் மிடில் கிளாஸ் படத்துடைய அபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ட்ரைலர் ரொம்ப சூப்பராகவும் செம்ம ஃபன்னாகவும் இருக்கு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேனுடைய லைஃபை தான் படமா எடுத்திருக்காங்க. இந்த படம் நவம்பர் 21 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்துடைய ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ரஜினி கேங் அப்படிங்கிற ஒரு புது படத்துடைய அபிஷியல் ட்ரைலரை ஆக்டர் விஷ்ணு விஷால் அவர்கள் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு ஹாரர் காமெடி மூவியா எடுத்திருக்காங்க. ட்ரைலர் டீசெண்டா இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய அபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ட்ரைலர் இப்போ யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. ஆக்டர் ஆனந்த்ராஜ் அவர்களுக்கு பர்த்டே. அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்க முனி 5 காஞ்சனா 4 படத்துல ஆக்டர் ஆனந்த்ராஜ் அவர்கள் முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறதா இப்போ அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேஜிஎஃப் படத்துல கருடன் கேரக்டர்ல நடிச்ச ஆக்டர் ராம் காஞ்சனா 4 படத்துல நடிச்சிருக்கிறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சசிகுமார் நடிப்புல ரிலீஸ் ஆன ஃபேமிலி மேன் படத்துல அவருடைய சின்ன பையனா நடிச்ச கமலேஷ் ஜெகன் அப்படிங்கிற அந்த சின்ன பையன் இந்த காஞ்சனா 4 படத்திலையும் நடிக்கிறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காஞ்சனா படத்துல இவங்க இல்லாம எப்படி ஆக்டர் தேவதர்ஷினி அவர்களும் காஞ்சனா 4 படத்துல நடிக்கிறதா இப்ப அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. காஞ்சனா 4 படத்துடைய ஆடியோ ரைட்ஸ் சன் டிவிக்கும் ராகவேந்திரா பிக்சர்ஸுக்கும் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். கூடிய சீக்கிரம் காஞ்சனா 4 படத்துடைய அபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆக்டர் பாலகிருஷ்ணா பாலையா அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க அகண்டா 2 படத்துல இருந்து த தாண்டவம் அப்படிங்கிற சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு ஒரு பேன் இந்திய மூவியா ரிலீஸ் ஆகிற காரணத்தினால தமிழ் சாங்கையும் இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அகண்டா 2 படம் டிசம்பர் 5 ஒரு பேன் இந்திய மூவியா ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் ஜோதி பூர்வஜா அவர்கள் லீட் ரோல்ல நடிச்சிருக்க படம் தான் கில்லர். இந்த படம் ஒரு பேன் இந்திய மூவியா ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த படமும் ஒரு யூனிவர்ஸ் மூவியா எடுத்துட்டு வர மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. கில்லர் அப்படிங்கிற இந்த படம் சாப்டர் 1 ட்ரீம் கேர்ள் அப்படிங்கிற டைட்டிலோட ரிலீஸ் பண்றாங்க. இந்த கில்லர் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ஃபயர் அண்ட் ஐஸ் அப்படிங்கிற இந்த சாங் நவம்பர் 16 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் லீட் ரோல்ல நடிச்சிருக்க படம் தான் ரிவால்வர் ரீட்டா. ரிவால்வர் ரீட்டா படத்துடைய அபிஷியல் ட்ரைலரை நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ரிவால்வர் ரீட்டா படத்துடைய ட்ரைலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. படம் டார்க் காமெடி பேஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் ஆக்ஷன் காமெடி மூவியா எடுத்திருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. கிட்டத்தட்ட பார்க்க அப்படியே நெல்சன் படம் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. ரிவால்வர் ரீட்டா படத்துடைய ட்ரைலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருக்கு போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் நவம்பர் 28 தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுது. மிஸ்டர் பீனை நடிச்சு நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்ச ஆக்டர் தான் ரோவன் ஆட்கின்சன் அப்படிங்கிற இந்த ஹாலிவுட் ஆக்டர். இந்த பேரை சொன்னா யாருமே சீக்கிரம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதனால நம்ம மிஸ்டர் பீன்னே சொல்லலாம். இப்ப மிஸ்டர் பீன் அவர்கள் நடிச்சிருக்க ஒரு புது சீரிஸ் ஒன்று ரிலீஸ் ஆக போது. இந்த வெப் சீரிஸ்க்கு மேன் விசஸ் பேபி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல டிசம்பர் 11 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த வெப் சீரிஸும் செம்ம ஃபன்னா இருக்கும். மிஸ்டர் பீனுக்காகவே இந்த வெப் சீரிஸை பார்க்கணும். டைரக்டர் பிரவீன் சரவணன் டைரக்ஷன் பண்ணியிருக்க புது படம் தான் முஸ்தபா முஸ்தபா. இந்த படத்துடைய அபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இன்னைக்கு மியூசிக் டைரக்டர் இமான் அவர்கள், டைரக்டர் ராஜ் முருகன், டைரக்டர் வெங்கட் பிரபு அப்படின்னு இவங்க 3 பேரும் சேர்ந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு முஸ்தபா முஸ்தபா படத்துடைய அபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்துல ஹீரோவா ஆக்டர் சதீஷ் தான் நடிச்சிருக்காரு. நான் வைலன்ஸ் அப்படிங்கிற தமிழ் படத்துடைய ஆடியோ ரைட்ஸை டி சீரிஸ் வாங்கிட்டு தான் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாங்ல ஆக்டர் ஸ்ரேகா அவர்கள் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கனகா அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் இப்போ யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. விஜய் ஆண்டனியை ஹீரோ வச்சு பிச்சைக்காரன் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட்டான படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் சசி இப்போ விஜய் ஆண்டனி அவர்களை ஹீரோ வச்சு மறுபடியும் ஒரு புது படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு 100 சாமி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இப்போ 100 சாமி அப்படிங்கிற இந்த படத்துடைய ஃபைனல் ஷூட்டிங் ஷெடியூல் இப்போ நடந்துட்டு இருக்கிறதா அபிஷியலா ஒரு போட்டோ ஒன்று ஷேர் பண்ணி விஜய் ஆண்டனி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. கூடிய சீக்கிரம் 100 சாமி அப்படிங்கிற இந்த படத்துடைய அபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆயிருக்க படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்க படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆக்டர் துல்கர் சல்மான் அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் காந்தா. காந்தா படம் இந்த வாரம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜ்ல நவம்பர் 14 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் பிரபு சாலமன் டைரக்ஷன் பண்ணியிருக்க கும்கி 2 படம் இந்த வாரம் நவம்பர் 14 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் ஆனந்த்ராஜ் நடிச்சிருக்க மதராஸ் மாஃபியா கம்பெனி அப்படிங்கிற தமிழ் படம் இந்த வாரம் நவம்பர் 14 தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. கிணறு அப்படிங்கிற தமிழ் படம் இந்த வாரம் ஆகஸ்ட் 14 தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு.
தாவூத் அப்படிங்கிற தமிழ் படம் இந்த வாரம் நவம்பர் 14 தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. பாய் ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் இந்த வாரம் நவம்பர் 14 தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்டர் சேரன் டைரக்ஷன் பண்ணி அவரு ஹீரோவா நடிச்சிருந்த ஆட்டோகிராஃப் படம் 21 வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த வாரம் நவம்பர் 14 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட்ல நவ் யூ சீ மீ நவ் யூ டூ நாட் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி இந்த வாரம் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல மட்டும் தியேட்டர்ல நவம்பர் 14 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. த ரன்னிங் மேன் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி நவம்பர் 14 இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல மட்டும் இந்த வாரம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். டைரக்டர் கீர்த்திஸ்வரன் டைரக்ஷன்ல டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோ நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் டியூட். இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் மம்தா பிஜு நடிச்சிருந்தாங்க. இந்த டியூட் படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜ்ல நெட்ஃபிளிக்ஸ்ல நவம்பர் 14 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டெல்லி கிரைம் 3 அப்படிங்கிற ஹிந்தி வெப் சீரிஸ் தமிழ் டப்போட நெட்ஃபிளிக்ஸ்ல நவம்பர் 13 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கே ரேம்ப் அப்படிங்கிற தெலுங்கு மூவி தமிழ் டப்போட ஆஹா தமிழ் ஓடிடியில் நவம்பர் 15 ரிலீஸ் பண்றாங்க. ஸ்டார் பை சித்து ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் தெலுசு காது. இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் ராஷி கண்ணா, ஆக்டர் ஸ்ரீநிதி செட்டி அப்படின்னு 2 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. தெலுசு காது படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜ்ல நெட்ஃபிளிக்ஸ்ல நவம்பர் 14 ரிலீஸ் பண்றாங்க. மருதம் அப்படிங்கிற தமிழ் படம் சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் நவம்பர் 14 ரிலீஸ் பண்றாங்க. பிளே டேட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி தமிழ் டப்போட நவம்பர் 12 அமேசான் பிரைம்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. த பீஸ்ட் இன் மீ அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி நெட்ஃபிளிக்ஸ்ல நவம்பர் 13 தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. த ஹோம் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் லாங்குவேஜ்ல இப்போ அமேசான் பிரைம்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீக்கர் ஃப்ரைடே அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல நவம்பர் 12 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எ மேரி லிட்டில் எக்ஸ்மஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி நெட்ஃபிளிக்ஸ்ல நவம்பர் 12 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ் பிளே மேன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸ் நவம்பர் 12 நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் சாமுராய் ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸ் தமிழ் டப்போட நெட்ஃபிளிக்ஸ்ல நவம்பர் 13 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன் யுவர் ட்ரீம் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் அனிமேஷன் மூவி நவம்பர் 14 தமிழ் டப்போட நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எ விவிதம் அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவி மலையாளம், தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் லாங்குவேஜ்ல நவம்பர் 14 ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் பண்றாங்க. அவ்வளோதான் சகோ, இந்த வீடியோவில் பார்த்த படங்கள் தான் இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகிற படங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.